வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 42 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். கை வந்து நார்மல் கை தான் கேட்டிருக்காங்க. நெக்கு வந்து யூ நெக் கேட்டிருக்காங்க. கமெண்டில் வந்து ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க 42 சைஸ். அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறோம். புதுசாக பழகிற சகோதரிகளுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 42 உள்ள மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த 42 சைஸ் கட் பண்ண போகிறோம். இதான் வந்து ப்ளவுஸ் 2x2. இப்போ இந்த அளவு அயன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக்கை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து டபுள் பீஸாக இந்த கரை பீஸ் இப்படி வரணும். மடிப்பு வந்து இந்த பக்கம் வந்துடணும். பேக்கில் மடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு துணி விட்டுருங்க. ஏன்னா கரெக்டாக இங்கே வந்து 1.5 இன்ச்சு போதுமானது. இப்போ வந்து ப்ளவுஸ் லென்த்து பார்த்துக்கலாம். ப்ளவுஸ் லென்த்து வந்து 14 இன்ச்சு. இந்த சைஸுக்கு வந்து 14 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 14 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. எப்போவுமே வந்து இங்கே ஷோல்டர் பிடிச்சி தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். கரெக்டாக 14 இன்ச்சு இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. ஷோல்டர் வந்து 14 வைக்கலாம் இவங்களுக்கு. ஏன்னா நெக்கு இறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷோல்டர் வைக்கணும். 10க்கு மேலே வந்துன்னா நெக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். இதை வந்து நம்ம 7 இன்ச்சு வச்சுக்கலாம். கரெக்டாக 7 வச்சுருக்கோம். அதேமாரி 42 சைஸுக்கு வந்து கரெக்டாக வந்து 7 வைக்கலாம். ஏன்னா 6 அண்ட் வைக்கும்போது ஆம்பூல் வந்து டைட்டாக இருக்கும். இங்கே இந்த டீஸ் மார்க் வந்து 7. கொஞ்சம் 40 சைஸு அந்த சைஸ்னால் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். பாடி சுற்றல் வந்து 42 10.5 ப்ளஸ் 11 இன்ச்சு. இந்த 42ல் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இந்த பேக்குக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஃப்ரண்ட்டுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 11 இன்ச்சு. இதில் வந்து 23 வந்துடும், அதில் 23 வரும். இடுப்பு சுற்றல் வந்து 38. இங்கே வந்து கரெக்டாக 10 இன்ச்சு வச்சுருக்கோம். இங்கே 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு வைக்கணும். இடுப்பு சுற்றலோடு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் நம்ம. இப்போ இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். நம்மளுக்கு இங்கே வந்து இந்த ஸ்கேல் அளவு 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அப்படியே இந்த அளவு. இப்போ வந்து இந்த மடிப்பு பீஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 3 இன்ச்சு விட்டுக்கலாம். நெக் இறக்க வந்து நான் வந்து இதில் வந்து 8 வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இறக்கமாக வேணும் அப்படின்னா 9 வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு நெக் இறக்கம் கம்மியாக வேணால் கூட நீங்கள் 7 வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து 8 இன்ச்சு வச்சு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவு போட்டாச்சு. இந்த வந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே போட்டுருங்க. இதான் வந்து பேக் பீஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கரெக்டாக நிப்பாட்டிட்டு இந்த ஆம்பூல் ஷேப் இருக்கு இல்லையா, இதுலேருந்து கரெக்டாக இதில் நிப்பாட்டிடலாம். அந்த டீஸ் மார்க் இருக்கு இல்லையா, அதில் நிப்பாட்டு இந்த ஸ்ட்ரெயிட் வந்து இந்த டீஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அதிலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இங்கே ஒரு அர்க்காத்து நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதில் ஒரு அர்க்காத்து போட்டுடணும். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ரவுண்ட் ஷேப், இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சுட்டு மறுபடியும் இதே ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மடிச்சியாச்சு. இந்த அளவுக்கு 1.5 இன்ச்சு அளவுக்கு துணி விட்டுருங்க. ஏன்னா வந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த சின்னது பெருசுமாக இருந்ததுன்னா இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு போட்டாச்சு. ஸ்லீவ் லென்த் வந்து 6 வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் நீ எக்ஸ்ட்ரா போடுவீங்கன்னா 7 கூட வச்சுக்கலாம். 6 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 6 அண்ட் ஆஃப் வச்சுருக்கோம். இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு. ஸ்லீவ் சுற்றல் வந்து 14 இன்ச்சு. கரெக்டாக 7 வச்சுருக்கோம். 7 14 வந்துடும். இங்கே ஆம்பூல் வந்து நம்மளுக்கு வந்து 8 அண்ட் ஆஃப் தேவைப்படும். 8 அண்ட் ஆஃப் இங்கே வந்து துணி கம்மியாக இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அப்படியே சின்னதாக வந்து ஜாயிண்ட் வரும். ஏன்னா 40 இன்ச்சு மேலே சைஸ் போனாலே உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டில் ஜாயிண்ட் வரும். மேக்ஸிமம் ஜாயிண்ட் வந்துடும். இப்படி நீங்கள் குறுக்கில் போடும்போது ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்காது. இந்தமாதிரி ஸ்ட்ரைட்டில் போடும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கிழியாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்லீவ் வந்து 6 வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸ்லீவ் சுற்றளவு 14 வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு ஸ்லீவ் லென்த்தாக வேணும்னா நீங்கள் 8 உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு
இதிலேருந்து 3 இன்ச்சு வைக்கணும். இந்த ஆமுல் இருக்கு இல்லையா கட்டு, இதுலேருந்து 3 இன்ச்சு வச்சா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு இங்கே குறையும். இப்போ நம்ம இந்த கழுத்து வெட்டின பீஸ் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வச்சுட்டு ஜாயிண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்துடும். இந்த ஜாயிண்ட் மேக்ஸிமம் இந்த ஆமுல் கீழே வந்து மறைஞ்சிடும். ஏன்னா நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது இது கீழே போயிடும். இந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும். ஸ்லீவ் சுற்றளவு வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கோம். இதான் வந்து ஆமுல் ஷேப். இப்போ வந்து நம்ம இந்த பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 2 ஷேப்பும் ஒன்றா வந்துடும். இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த அர்க்காத்து இது ஒன்றா இருக்கும். இப்போ வந்து இதை பாதியாக எடுத்துகிட்டு இந்த பீஸு அப்படியே வந்து கவர் தட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வரணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது வந்து ஜாயிண்ட் பீஸ். அடுத்தது வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க பட்டி, இந்த கரை பீஸ் வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. அப்படி வரலன்னா நீங்கள் கம்மியாக கூட மறைஞ்சிக்கலாம். இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து 38. இங்கே வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போக 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். நம்மளுக்கு இங்கே தேவை 3.5 இன்ச்சு தேவை. இங்கே வந்து 3 இன்ச்சு போதும். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கணும். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் சைடு நம்ம தைக்கும் போது 3.5 இன்ச்சு, இங்கே வந்து 3 இன்ச்சு. இப்போ இந்த அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வந்து அப்படியே இந்தமாரி பெண்டு பண்ணி எடுத்துடணும். நம்ம இந்த அளவுக்கு மடிக்கிற அளவுக்கு கரெக்டாக துணி இருக்குது இந்த இடத்துல. இப்போ வந்து இந்த அளவுக்கு ஷேப் இல்லைங்களா, இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவு பெண்டு வரணும். அப்போ தான் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா. இப்போ நம்ம இந்த பேக் கட் பண்ணி வச்ச பீஸு அப்படியே இது என்ன சைஸ் இருக்கோ இது மேலே அப்படியே போட்டுருணும். இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வர அளவுக்கு அப்படியே இதுலேருந்து ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, இதுலேருந்து போட்டு இதான் நம்மளுக்கு ஷோல்டர் சைஸ். இதில் என்ன சைஸ் நம்ம கட் பண்ணிக்கிறோமோ அதே சைஸ்ட்டு ஒரு அப்படியே இந்த மார்க் போட்டுருணும். இங்கேயும் இதே சைஸ் தான் வரணும். இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுடணும். இந்த மடித்து தைக்கணும் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு மார்க், இதில் ஒரு மார்க் வந்துடும். இதான் இந்த மார்க் இருக்கு இல்லையா, அர்க்காத் பண்ணிருக்கு இல்லையா, அதே அளவுக்கு இப்போ வந்து இந்த பேக் பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டீஸ் மார்க்லேருந்து 3 இன்ச்சு மேலே அதே அளவு தான் இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க். இப்போ டாட் லென்த்து நம்ம வந்து 3.5 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவை வந்து 1.5 இன்ச்சு, 1.5 3 இன்ச்சு வந்துடும். இதான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டு. இந்த அளவுக்கு வச்சு ஒரு ஸ்ட்ரைட் போட்டுடலாம். இதான் வந்து சென்டர் டாட் கணக்கு உங்களுக்கு. நம்ம வந்து ப்ளவுஸ் லென்த்து இப்போ என்ன வச்சுருக்கோம், 14 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, 14 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி 14.5. அந்த 14 இன்ச்சு அதே சைஸிங் வச்சிடணும். நம்ம ப்ளவுஸ் லென்த்து என்ன வைக்கிறோமோ ஃப்ரண்ட்டு லென்த்தும் அதே அளவு தான் வைக்கணும். இதுலேருந்து டாட்டுக்கு வந்து 3 இன்ச்சு. இப்போ இதுதான் மார்க்கு. இப்போ நம்ம இந்த அளவு அப்படியே இந்த 3 இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணிருங்களா, இதுலேருந்து ஒரு டீஸ் மார்க்கு, இந்த ஷேப். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வந்து 7 வச்சுருக்கோம். உங்களுக்கு 6 வேணாலும் கூட 6 வச்சுக்கலாம். 7 கரெக்டாக வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் ப்ளவுஸ் இறக்கமாக போடுவீங்கன்னா 7.5 கூட வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு மீடியமாக வந்து 7 வந்து நார்மலாக இருக்கும். இப்போ இந்த அளவு போட்டாச்சு. இப்போ இந்த ஷேப் இருக்குங்க இல்லையா, இந்த வி ஷேப் அப்படியே இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைஸ் இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் வந்து இப்போ இதுக்கு பேக்கு என்ன கட் பண்ணுமோ அதே அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து வந்து 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துணும். இந்த சைஸ் வந்துடும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருந்தால் போதும். இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு இந்த 7 வச்சு மார்க் போட்டுருங்க இல்லையா, இந்த வந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீஸ் மார்க் போட்டுங்களே, இதில் வந்து இந்த சென்டர் மடிச்சிடணும். இந்த அளவுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு
இங்கே சின்னதும் பெருசுமாக இருந்ததுன்னா இந்த அளவு அப்படி சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாட் வந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு, இதுலேருந்து 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். உங்களுக்கு டாட் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படி கூட 2 கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நான் மேக்ஸிமம் நார்மலாக வச்சு மார்க் பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்த அளவுக்கு இல்லையா, இந்த 2 பீஸ் வந்து இப்படி ஒன்றா மடிச்சிடணும். ஒன்றா மடிச்சிட்டு இதில் ஒரு டாட் வந்துடும். அடுத்தது இங்கே டீஸ் மார்க் போட்டிருங்க இல்லையா, இந்த அளவு பேக்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோ. அங்கே ஒரு அர்க்கத்து, இதில் ஒரு அர்க்கத்து. இந்த அர்க்கத்து வந்து நீங்கள் இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்துடணும். இங்கே இதுலேருந்து ஒரு டாட். இப்போ டாட் உயரம் வந்து இது 3 இன்ச்சு வச்சுருக்கோங்க இல்லையா, சென்டர் டாட். இதுலேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணால் 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சு நார்மலாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஆமுல்லேருந்து இதுலேருந்து 3.5 இன்ச்சு டாட் உயரம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இந்தமாரி பெரிய ஊசியில் ஒரு இதே சைஸ் தான் பிடிக்கணும். இங்கே ஒரு பின்னு போடணும், இங்கே ஒன்று. ஏன்னா உங்களுக்கு டாட் மாறாமல் இருக்கும் இந்த சைஸ் நம்ம பிடிக்கும்போது. ஏன்னா இது ஒன்று சின்னதாக பிடிச்சிட்டு ஒன்று வந்து பெருசாக போடும்போது கரெக்டாக ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது. அதுக்காக இந்த அளவுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் பீஸ். இது வந்து பட்டி பீஸ். இது வந்து ஸ்லீவ். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 42 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.